வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம நிறைய பேரோட மனசுல இருக்கிற ஒரு கேள்வியை பத்தி தான் பேச போறோம். அவங்க என்ன உண்மையாவே காதலிக்கிறாங்களா? இந்த கேள்வியை ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க மட்டும் கேட்க மாட்டாங்க. க்ரஷ்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வி வரும், டாக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வி வரும். சில நேரம் பல வருஷங்களா ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கூட இந்த கேள்வியை மனசுக்குள்ள கேட்பாங்க. ஏன்னா காதல் அப்படின்றது ஐ லவ் யூன்னு சொல்ற வார்த்தையால மட்டுமே அளவிட முடியாத ஒரு விஷயம். ஒருத்தர் தினமும் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், லவ் யூ சொல்லலாம். ஆனா அதெல்லாம் மட்டும் வச்சு அவங்க உண்மையாவே காதலிக்கிறாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையான காதல் இருக்கிற இடத்துல சில விஷயங்கள் ரொம்ப இயல்பாவே நடக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல எத்தனை சைன் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேரோட லவ் ட்ரூ லவ்வா இருக்கு அப்படின்ட்டு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோல கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம். சக்திவேன் அண்ட் சிவபாலா, ஸ்ரீனிவாசன் அண்ட் சுபிதா, சண்முகம் அண்ட் ஜான்சிராணி, விஜயகுமார் அண்ட் அனுஷ்யா, அபிஷாத் அண்ட் ஓவியா, விக்னேஷ் அண்ட் மணிமேகலை, ஹரிஹரசுதன் அண்ட் ஜோதிலக்ஷ்மி, கண்ணன் அண்ட் கார்த்திகா, அருண் அண்ட் இந்து, கார்த்திகா அண்ட் அசோக் குமார், ஜாக்கி அண்ட் ரோசி, சூர்யா அண்ட் அக்ஷதா, நிஷாசினி அண்ட் சூர்யா. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட இந்த டைமில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்காக நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி எங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களோட பேரும் உங்கள் பார்ட்னரோட பேரும் சேர்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். வாங்க இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சைன், அவங்க பிஸியா இருந்தாலும் உங்களை மறக்க மாட்டாங்க. முதல் விஷயம் என்னன்னா, யாருமே 24 மணி நேரமும் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வேலை இருக்கு, படிப்பு இருக்கு, குடும்ப பொறுப்புகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு நிமிஷமும் மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஆனா ஒருத்தர் உங்களை உண்மையாவே காதலிச்சா அவங்க பிஸியா இருந்தாலும் உங்களை முழுசா மறந்துட மாட்டாங்க. ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, சாப்பிட்டீங்களா, வீட்டுக்கு போயாச்சா, வேலை எப்படி போச்சு, இப்படி ஒரு சின்ன சின்ன மெசேஜ் கூட பண்ணுவாங்க. ஆனா அந்த மெசேஜ்க்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அது கேர். உங்களை நினைக்கிற அந்த மனசு. நம்ம எல்லாருக்குமே நேரம் குறைவுதான். ஆனா நமக்கு முக்கியமானவங்களுக்கு நேரம் ஒதுக்குறோம் இல்லையா? அதனால யாராவது உங்களுக்கு நேரம் ஒதுக்குறாங்கன்னா அதையும் ஒரு சைனா நீங்க கவனிக்கணும். ரெண்டாவது சைன், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. காதல் இருக்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஏன்னா ரெஸ்பெக்ட் இல்லாத காதல் நீண்ட நாள் நிலைக்கவே நிலைக்காது. உங்களை உண்மையா காதலிக்கிறவங்க உங்க கருத்தை மதிப்பாங்க, உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது சொல்லும் போது அதை டிஸ்மிஸ் பண்ணாம அதை ஏத்துக்க ட்ரை பண்ணுவாங்க, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. சில நேரம் கருத்து வேறுபாடுகள் கூட வரலாம், சண்டையும் வரலாம். ஆனா அது ரிலேஷன்ஷிப்ல சாதாரண ஒரு விஷயம். ஆனா அதுக்காக உங்களை இன்சல்ட் பண்றது, ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது, பப்ளிக்ல அவமானப்படுத்துறது, இதெல்லாம் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்போட ஒரு அடையாளமே கிடையாது. உண்மையான காதல் இருக்கிற இடத்துல மரியாதையும் கண்டிப்பா இருக்கும். மூணாவது சைன், உங்க வாழ்க்கையில ஜென்யூனா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அவங்க உங்களை பத்தி கேக்குறாங்களா? உங்க கோல்ஸ் என்ன, உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறாங்களான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒருத்தரை உண்மையா காதலிக்க ஆரம்பிச்சா அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. அவங்களோட ஃபேவரட் ஃபுட்ல இருந்து ஃபியூச்சர் ட்ரீம் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வரும். நீங்க ஒரு நாள் சாதாரணமா சொன்ன ஒரு விஷயத்த கரெக்டா ஞாபகம் வச்சு அந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு ஞாபகப்படுத்துவாங்க, விஷ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்கறத விட ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா இந்த சைன் அவங்க உங்க மேல வச்சிருக்க அந்த அட்டென்ஷனை காட்டுது. நாலாவது சைன், கஷ்டமான நேரத்துல உங்க கூட இருப்பாங்க. இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். சந்தோஷமா இருக்கும்போது எல்லாரும் நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம சக்சஸை செலிப்ரேட் பண்ணும்போது எல்லாருமே நம்ம கூட தான் வருவாங்க. ஆனா நம்ம கஷ்டப்படுற நேரத்துல யார் கூட இருக்காங்கன்றது தான் ரொம்பவே முக்கியம். நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கலாம், ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம்ல இருக்கலாம். அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க? உங்களை அவாய்ட் பண்றாங்களா இல்ல சப்போர்ட் பண்றாங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரென்த் ஒரு நல்ல நேரத்துல தெரியாது, கஷ்டமான நேரத்துல தான் தெரியும். அந்த நேரத்துல கூட உங்க பக்கத்துல நிக்கிறாங்களா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்க பர்சன் இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பர்சன் கிட்ட இந்த சைன் எல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை கவனிச்சு பாருங்க. அஞ்சாவது சைன், ஃபியூச்சரில் உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க.
ஒருத்தர் உங்களை உண்மையாவே காதலிச்சா அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்ல நீங்களும் இருப்பீங்க. அது பெரிய டிஸ்கஷனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தெரியும். அடுத்த வருஷம் நாம, ஒரு நாள் நாம, அதுக்குள்ள நீங்க, இப்படி ஃபியூச்சர் பத்தி பேசும்போது உங்களையும் இன்க்ளூட் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா அவங்க மனசுல நீங்க டெம்பரரி பர்சன் கிடையாது, ஃபியூச்சர்லயும் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால ஃபியூச்சர் கான்வர்சேஷனை பேசும்போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுலயும் நிறைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 6வது சைன், சண்டை வந்தாலும் ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. எந்த ரிலேஷன்ஷிப்லயும் சண்டை வராதுன்னு சொல்லவே முடியாது. 2 பேருமே வெவ்வேறு மனிதர்கள். அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கண்டிப்பா வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, சண்டை வந்த பிறகு என்ன நடக்குது? உடனே ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரேக்கப் அப்படின்னு போயிடுறாங்களா, இல்ல பிரச்சனையை சரி பண்ண முயற்சி பண்றாங்களா அப்படின்றது நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உண்மையான காதல் இருக்கிற இடத்துல நான் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுதான் பெரிய வித்தியாசம். உண்மையான காதல் இருக்கிற இடத்துல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கணும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஜெயிக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதுதான் 2த்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே. இதையும் உங்களோட பார்ட்னர் கிட்ட நோட் பண்ணி பாருங்க. 7வது அண்ட் ஃபைனலான சைன், அவங்க வேர்ட்ஸும் ஆக்ஷன்ஸும் மேட்ச் ஆகும். கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட், சில பேர் ரொம்ப அழகா பேசுவாங்க. நீங்க தான் எல்லாம், நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன், நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், இப்படி நிறைய வார்த்தைகள், ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனா ஆக்ஷன்ல எதுவுமே இருக்காது. உண்மையான காதல் வார்த்தைகள்ல மட்டும் இருக்காது, செயல்கள்லையும் தெரியும். கேர் பண்றேன்னு சொன்னா கேர் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க, ப்ராமிஸ் பண்ணனா அதை கண்டிப்பா காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா வார்த்தைகள் யார் வேணாலும் சொல்லலாம், ஆனா அது காப்பாத்துறது ஒரு சிலரால மட்டும்தான் முடியும். ஆனா தொடர்ந்து அன்பு காட்டுறது, நேரம் ஒதுக்குறது, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு பண்றாங்க அப்படின்னா இது உண்மையான காதலை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சைன். சரி நண்பர்களே, இந்த 7 விஷயங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அது ஒரு நல்ல சைன். கண்டிப்பா பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு எதுவுமே கிடையாது தான். எல்லாருக்குள்ளேயுமே குறைகள் இருக்கும், சில நேரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், சண்டைகளும் இருக்கும். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்ல கேர் இருக்கா, ரெஸ்பெக்ட் இருக்கா, எஃபர்ட் இருக்கா அப்படின்றது தான் முக்கியம். அதனால ஒருத்தர் உங்களை உண்மையாவே காதலிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கவனிக்காதீங்க, அவங்க என்ன பண்றாங்க, என்ன உங்களுக்காக செய்யறாங்க அப்படின்றதையும் கவனிங்க. ஏன்னா உண்மையான காதல் காதுகளால கேட்கப்படுறது மட்டும் கிடையாது, செயல்களால உணரப்படுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இது போன்ற லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, stay connected with Stay Hungry.